ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்ஸ்டா கலையரசன் ஒரு அகோரி ஆனதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல், நிறையவே கான்ட்ரவர்ஷியல் நியூஸாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமையில இந்த ஒரு டைம்ல ஒரு திருநங்கையா இருந்து ஒரு அகோரியான அண்ட் ஒரு சாமியாரா இருக்கக்கூடிய ஒரு அம்மா, ரஜினி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பேர் இருக்கு. ஸோ இவங்க இந்த ஒரு அகோரியை பத்தி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி டீகோடிங் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். சோ ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு சென்னையில ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பாத்தீங்கன்னா இன்றளவுமே பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டு வராங்க இல்லையா, அண்ட் சோசியல் மீடியாலே ஆகட்டும். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு அகோரி உண்மையா இருக்காங்களா, அண்ட் கூட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துல இந்த ஒரு அகோரியானதா பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் சொல்லப்படுறாங்களே, இது உண்மையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரே சிம்பிளான விஷயத்த சொல்லி முடிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஒரு சென்னையில அகோரி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாம 1.5 வருஷத்துல யாருனாலையுமே ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு நிலையில பாத்தீங்கன்னா மாறவே முடியாது அண்ட் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அடிச்சு சொல்லியிருக்காங்க. அண்ட் கூடவே 1.5 வருஷத்துல இவங்க அங்க இருக்காங்க, அதாவது காசி போயிட்டு பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாமி அருள் பெற்றதுனால அங்க அந்த சில மேஜிக் ஆகட்டும், ஸோ நிறைய கத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த மந்திரம் தந்திரம் அப்படி சொல்லிட்டு நிறைய கத்துக்கிட்டு வந்ததா பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் சொன்னதாகவும் நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருந்த முடியாது, நானே கூட போட்டிருந்தேன். சோ அதுக்கு அந்த ஒரு 1.5 வருஷம் இவரு அங்க இருந்தாரு இல்லையா, இவங்களுடைய ஒய்ஃப் இங்க சென்னையில இருந்துகிட்டு எப்படி பாத்தீங்கன்னா குழந்தை பெற்றிருப்பாங்க. அண்ட் கூடவே இது என்ன ஒரு மாந்திரிகம், ஒரு மாந்திரிகம் மூலியமா பாத்தீங்கன்னா இவங்க ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாங்களா, அது 1 இல்ல 2 3 குழந்தை எப்படி பெற்றிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு அகோரி ஐட்டர் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஒரு குடும்பஸ்தானத்துல இருந்து எப்படி ஒருத்தர்னால அகோரி ஆக முடியும், அண்ட் ஒரு குடும்பத்தையும் கவனிக்கணும், அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு அகோரி நிலையில பாத்தீங்கன்னா வேஷமாடி கொண்டு இருக்கிறது இந்த ஒரு கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடிச்சு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனா ஒரு அகோரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு தூய்மையான ஒரு பொய் பேசாத ஒரு பொய்யும் இல்ல நன்மையும் இல்ல ஒரு நடுநிலையில போகக்கூடிய ஒரு மனிதர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபுல்லாவே சாமிக்கு அடிக்ட் ஆகி பாத்தீங்கன்னா சாமியை பத்தி நினைச்சுக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு ஸோ அது ஓரியன்டே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கக்கூடிய சில மனிதர்களாகட்டும். இன்றளவே பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலத்துல சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொல்லிமலையில பயங்கரமா சில காலம் பாத்தீங்கன்னா ஒரு புராணம் இதிகாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். நம்ம அதை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கிறோம். ஈவன் அது மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த தியான நிலையிலேயே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அடிக்ட் ஆகி அப்படியே போயிடுவாங்க. சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. பட் ஆனா இவங்க 1.5 வருஷத்துல இப்படி ஆனதெல்லாம் பாத்தீங்கன்னா சத்தியமா யாருனாலுமே நம்பவே முடியாது. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா இது சுத்தமா பொய் 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிச்சே சொல்லியிருக்காங்க. ஈவன் இது மட்டும் இல்லாம ரெண்டாவதா ஒரு சூனியம் பண்றதாகட்டும், ஒரு சாப விடுறதாகட்டும், உன்னை அழிச்சிடவே அப்படின்னு சொல்றதாகட்டும். சோ ஒரு கல்ல தங்கமா மாத்த போறேன், மாத்திட்டு இருக்கேன் அண்ட் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயமாகட்டும். அண்ட் இப்படி எல்லாம் இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றப்ப இந்த ஒரு ரஜினி அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு அகோரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா இது மாதிரி சக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா இந்த ஒரு காலகட்டத்துல அது மாதிரி யாருமே கிடையாது. அண்ட் ஈவன் பாத்தீங்கன்னா சென்னையில சுத்தமா யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு அகோரி நிலையில இருக்கிறவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான வருஷம் ஆகட்டும் ஒரு நல்ல தியான நிலையில போய் தான் அந்த ஒரு சக்தி அடைஞ்சிருப்பாங்களோ தவிர. சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் போயிட்டு என்ன பாத்தீங்கன்னா அரைகுறையா கத்துட்டு ஒரு மாந்திரிகம் பாத்தீங்கன்னா அம்மா உள்ள புந்துகிச்சு பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் நடக்குது. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு எலுமிச்சங்க கடிச்சு துப்புறதாகட்டும், டான்ஸ் ஆடுறதாகட்டும், பாத்தீங்கன்னா உத்தராட்சி கொட்டை அப்படியே போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா நீ சாப விட்டு பழிக்கிறதாகட்டும், அதாவது நீ இந்த வயசுல செத்து போயிடுவ, இந்த வயசுல பாத்தீங்கன்னா உனக்கு இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமாகட்டும். சோ இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சாலுமே பாத்தீங்கன்னா அகோரியனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாயால பாத்தீங்கன்னா ஒப்பிக்க முடியாது, சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க அடிச்சு சொல்லியிருக்காங்க. ஈவன் இவர் இப்படி சொல்றதுல வச்சு பார்க்கும்போது இவருக்கு அகோரிகள் தான் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அடிச்சு கேட்டிருக்காங்க. ஈவன் இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா நிஜமாலுமே இன்ஸ்டா கலையரசன் ஆகட்டும். சோ அவருமே நிறையவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா ஒரு பில்லி சூனியம் வைக்கிறதாகட்டும், ஒரு கல்லை பாத்தீங்கன்னா தங்கமா மாத்த போறேன், மாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதாகட்டும். சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறையவே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு மனித உடல், அதாவது இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு கறி இருக்கும் இல்லையா, இப்ப ஒரு உடம்பு சதையை பாத்தீங்கன்னா வெட்டி திங்கிறதாகட்டும். சோ அது மாதிரியான சில விஷயங்கள் அகோரிகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா.
அண்ட் அந்த ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் எலும்பாகட்டும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சதையை சாப்பிடக்கூடிய விஷயத்தை வீடியோ எடுத்து அண்ட் அதை வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போட்டிருக்காரு. அண்ட் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிபாட்டுக்காக தான் போட்டேன், அந்த ஒரு அகோரிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அது பண்ணணும் அண்ட் ஈவன் அது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்ட வந்துச்சு, சோ அதனாலதான் சாப்பிட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இவரெல்லாம் அப்படி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படிதான் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் எல்லா சாமிகளாகட்டும் ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் திட்டத்தாகட்டும் நிறைய பண்ணிட்டு வராங்க. ஈவன் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா கலையரசன் எனக்கு கூட சாமி புரிஞ்சுக்கிச்சு, ஸோ இது மாதிரி வழிபாட்டுக்கு போனேன், இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன், ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா கட்டாயம் பண்ணக்கூடிய ஒரு அவசியம் வந்துச்சு, சோ அதனாலதான் சாப்பிட்டேன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மனித உடலை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவசியமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஆகட்டும் ஸோ டீகோடிங் பண்ணி ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி நியூஸாவே இன்றளவுமே பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சரி, அடுத்ததா சோ இன்ஸ்டா கலையரசன் இவரு அமர்ந்திருக்க, அதாவது உட்கார்ந்து இருக்கிற கோயில் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கோயிலுக்குள்ள யாரு வந்தாலுமே ஜஸ்ட் பார்த்தாவே போதும் வந்து பாத்தீங்கன்னா நீ எப்ப இறக்க போற என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நெத்தில எழுதி இருக்கு அண்ட் ஒரு டேக் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு 60-70 வயசுல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு இல்லையா. ஈவன் இந்த ஒரு விஷயத்த கேட்கிறப்பையாகட்டும் ஸோ நினைக்கிறப்பையாகட்டும் ஸோ என்னடா இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஈவன் எல்லா மக்களையும் ஆகட்டும் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுத்தி கொண்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரஜினி அம்மா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு ஹெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே எழுதியிருப்பாரு. அதாவது சுடுகாட்டுல மண்டோட பார்த்திருப்பீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸோ சின்ன ஒரு கோட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கும் அண்ட் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்லியிருக்காங்க. ஈவன் நான் போய் பார்த்தது கிடையாது அண்ட் இந்த ஒரு ரஜினி சொல்லியிருக்காங்க அப்படிதான் சொல்லணும், நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அடிச்சு சொல்லியிருக்காங்க. சரி, எனிவே அந்த ஒரு இந்த மண்டோடு இருக்கு இல்லையா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா நடுநெத்தில ஒரு சின்ன கோடாகட்டும் ஸோ இதே மாதிரி எழுதியிருக்குமாமா. இப்ப அதாவது இன்னைக்கு பிறக்கிற அப்படின்னா கிட்டத்தட்ட நீ ஒரு 15 வயசுல இறக்கணும் அப்படின்னா கரெக்டா 15வது வயசுல நீ இறந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அது ஹெட்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா எழுதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படிரா அப்படின்னு தோணுது. ஈவன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அடிச்சு சொல்லியிருக்காங்க. ஈவன் இவங்களையும் நம்ப முடியல அண்ட் இவங்களையும் நம்ப முடியல, சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலந்து நம்மளை மட்டும் குழப்பி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்கு அண்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பயப்படுத்திட்டு இருக்கு நிறைய மக்களாகட்டும் ஸோ நிறைய சாமி பத்தி உள்ளவங்க ஆகட்டும் ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா சில பேர் ஆகட்டும் நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இன்ஸ்டா கலையரசன் கிட்ட ஒரு கேள்விகள் கேட்கப்படுது, கேள்விகள் மட்டும் இல்ல ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சின்ன குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துறாங்க. அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, பல லட்சம் ரூபாய் ஆகும் இந்த ஒரு சின்ன குழந்தைக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசனுக்கு இந்த ஒரு செய்தியாகட்டும் தெரிய வருது. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போக வேணாம், நீ டைரக்டா இங்க வாங்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னால அதாவது அம்மா கிட்ட இருந்து எடுத்து கொடுத்து இந்த ஒரு எலுமிச்சங்காய எடுத்து கொடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க, இதை குடிச்சா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்தாகட்டும். இந்த எலுமிச்சங்காய் பத்திரமா கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வரையுமே கொடுத்துட்டு வந்தா சொல்லப்படுது, வீடு வரையும் இல்ல ஸோ கொடுத்துட்டு வந்தா சொல்லப்படுது. ஈவன் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிச்சதுக்கு அப்புறமே இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு நோய் ஆகட்டும் ஸோ எல்லாமே பியூரா வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் அவரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படிடா ஈவன் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்யலாம்ல. அதாவது நம்ம எல்லா மக்களுக்கும் நம்ம கஷ்டப்படக்கூடிய எல்லாரும் ஒவ்வொரு சின்ன சின்ன குழந்தைகளாகட்டும் எத்தனையோ கணக்கான நோய்கள் வருது, சோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம்ல. அப்ப ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தியரியுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கர கான்ட்ரவர்சியாவே போயிட்டு இருக்கு. அதுக்கு இன்னொரு பதில் மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு அந்த ஒரு கர்மா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மட்டும்தான் ஒரு சிலைக்கு மட்டும்தான் எல்லாமே கேர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஈவன் எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணினா நானே இருக்க மாட்டேன், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னால அவ்வளவுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு சொல்லியிருக்காரு. ஈவன் இவர் வாயால இதெல்லாம் சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நடக்குச்சா என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு கூட தெரியல வாய்ப்பு உண்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100% நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு 98% நம்பலாம் அப்படிதான் சொல்லணும். சரி, எனிவே அடுத்ததா இந்த ஒரு அம்மா தனக்குள்ள வந்து காட்சி அளிச்சாரு அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா சிவனை பக்கத்துல பார்த்தா ஒரு ஆவியா தெரிஞ்சாரு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு இல்லையா. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் இந்த ஒரு ரஜினி அம்மா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு காளி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலாயிரக்கணக்கான அதாவது ஒரு ஆயிரக்கணக்கான சூரியனை கொண்டவங்க
இவங்க எப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கலையரசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சி அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப பயங்கரமா இருக்குல்ல. ஏன் அப்படின்னா சோ அந்த ஒரு சூரியன் பவரே நம்ம தாங்க முடியாது, பலாயிரக்கணக்கான சூரியன் அப்படின்னா கண்ணே மங்கி போயிடும். சோ அப்படி இருக்கக்கூடிய இவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காட்சிகள் அளிக்கணும், அண்ட் இவரு உடம்புக்குள்ள எதுக்கு பூரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கு இல்லையா. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரு அதாவது தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து மண்ணடி தலைமையில போட்டுக்கிற மாதிரி தான் இந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் இவங்களுமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இவரே அதாவது இவனே அப்படியே போய் சொல்லிட்டே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு வரல. சோ தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மரண தண்டனை ஆகட்டும், சோ மிகப்பெரிய ஒரு கொடூர சாவை அனுபவிப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியும் இந்த ஒரு திருநங்கை அம்மாவும் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததா சோ கேப்டன் விஜயகாந்த் இறந்த நியூஸை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே கணிச்சிட்டேன். ஈவன் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூஸையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் இது மாதிரி கணிக்கிறதுக்கு இவர் என்ன சயின்டிஸ்டா? அண்ட் எதுக்காக இந்த ஒரு பொய்யை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அந்த ஒரு குடும்பத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுத்தணும், அண்ட் எதுக்காக மக்களை கஷ்டப்படுத்தணும், எதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரஜினி அம்மாள் வச்சு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டுறதாகட்டும் ஸோ நிறையவே பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜீவ சமாதி தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தன்னைத்தானே உயிர் அதாவது இந்த ஒரு வயசுல நீ இறந்து போயிடுவ, நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா. சோ நீ அதாவது நான் கலையரசன் அப்படின்னா நான் எப்ப இறந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஜீவ சமாதி அப்படிங்கிறது தன்னைத்தானே இந்த ஒரு குழியில போய் உட்காந்துக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நான் இந்த நாள் இந்த மாசம் இந்த நொடி இத்தனாவது வருஷமாகட்டும் ஸோ ஏதோ இந்த டைம்ல இப்படி போக போகுது, நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே குழியில போய் உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா படுத்து போறாமா. ஸோ அதோட பாத்தீங்கன்னா மூச்சு நின்றும் ஈவன் அது வரையும் பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ஜீவ சமாதியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இவருமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு கலையரசன் அவருமே. ஈவன் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அகோரி ஆகட்டும் அண்ட் இந்த ஒரு ரஜினி பாத்தீங்கன்னா பயங்கரமா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தாங்க சொல்ல போனா. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு சொல்றாரா? ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு உயிர் போகும், இந்த ஒரு நாள் உயிர் போகும், இந்த ஒரு பேரை காப்பாத்தனுக்காக இவரே போய் பாத்தீங்கன்னா இறந்து போயிடலாம். சோ அது மாதிரி கூட எல்லாம் நிறைய நடக்க முடியா. ஈவன் இவர் சொன்னா போல அவருக்கும் அது மாதிரி நடக்குச்சுன்னா நம்ம நம்பலாம். சோ அது மாதிரி எதுவுமே நடக்காத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இதாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 99% அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவங்களாகட்டும் இவங்களாகட்டும் ஸோ எல்லாமே ஸோ யாரையுமே எதையுமே வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். ஸோ மெயினா பயப்பட வேணாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நடந்துட்டு போகுது. இப்போ இந்த நிமிஷம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கிறீங்களா? ஸோ இருந்துட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நானுமே. ஸோ அதைத்தான் நானுமே சொல்லணும். நிஜமா சொல்ல போனா அதுதான் உண்மைங்க. நாளைக்கா இந்த நொடியா இப்ப ஏன்னா இந்த நிமிஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா சாவலாம். ஸோ அதனால யார் சொல்ல முடியும்? இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் தன்னோட மேடையில பேசிட்டு இருக்கிறப்ப இறந்து போனார் இல்லையா. சோ அதே போலதான் அதாவது எந்த ஒரு டைம்ல எப்படி வேணா வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க சொன்ன மாதிரி தாங்க தலையெழுத்து இந்த ஒரு ஹெட்லைன் இந்த ஒரு மண்டோடு சுடுகாட்டுல இப்படி எழுதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த ஒரு ஹெட்லைன் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நீ இப்ப பிறக்கிற அப்படின்னா இறந்த டேட்டையுமே அப்பயுமே எழுதியிருப்பாரு. சோ அந்த ஒரு நாள் அன்னைக்கு நீ இறந்து போயிடுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படும். அண்ட் அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நானுமே சொல்லுவேன். ஈவன் சரி அதை கூட விடலாங்க. இந்த ஒரு முடி இருக்கு இல்லையா, இந்த ஒரு கலையரசனுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமான முடி வந்து பாத்தீங்கன்னா மேலெல்லாம் இது பண்ணி கீழெல்லாம் போட்டிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல அகோரி வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த ஒரு 1.5 வருஷத்துல இந்த ஒரு முடி எப்படி வந்துச்சு? ஈவன் அந்த ஒரு இப்போ ஒரு ரஜினி அம்மாள் திருநங்கை பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா முடி வளர்த்துறாங்களாமா. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் முடி இருக்கு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வரை பாத்தீங்கன்னா முடி இருக்குங்க. சோ நினைச்சு பார்க்கப்பே பயங்கரமா இருக்குல்ல. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோ நம்ம நிறையவே சொல்லியிருந்தோம். பெங்களூர்ல இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 கொடுத்து இது மாதிரி நிறையவே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நிறையவே சொல்லி பேசியிருந்தோம். அது மாதிரிதான் அவங்க ஒரு கான்ட்ரவர்சி நியூஸாவே இன்டர்வியூமே பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சோ இதுல ஏதோ மாற்றம் அடையும், இவர் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் அபிஷியலாவே வர வரையுமே. ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்சி நியூஸ் பயங்கரமா போயிட்டே இருக்கும். ஈவன் இவர் சொல்றது நடக்குச்சு ஒரு பெரிய இஷ்யூ ஆனிச்சு அப்படிங்கிறப்ப சோ இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதும். சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரையுமே யாரும் எதை பத்தி பயப்பட தேவையில்லை. சோ நீங்க உங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. இந்த ஒரு மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிக்ட் ஆகி இந்த ஒரு சாமிக்கு அடிக்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க. சோ அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஒரு விஷயத்துக்காக இறங்கி போய் யாருமே வந்து பாத்தீங்கன்னா
யாருமே எதுவும் பண்ண வேணாம் அப்படிதான் சொல்லணும். என்னதான் ஒரு சாமி பத்தி உடையவங்க இருந்தாலுமே ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் யாருமே இந்த ஒரு அகோரிகளாகட்டும் அகோரின்னு இல்லை ஸோ அதிகமா இறங்கிடாதீங்க. ஒரு 90% எல்லாத்தையும் பத்தி முடிச்சுக்கோங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னாமே உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மன கஷ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பயங்கரமா ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தையுமே நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் பை.